வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சத்யராஜ். சார், அதிமுகக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருக்கு. செங்கோட்டையின் தலைமையில திருப்பியும் அதிமுக ஒருங்கிணைறதாக சொல்றாங்க. எடப்பாடி ஓரம் கட்டப்பட போறார் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தலுக்கு பிறகு ஜூன் 4க்கு பிறகு மொத்த களம் மாறப்போகுது அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துல இருந்து அதிமுக என்னவா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க எப்படி சார் இதை பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வருகை தெரிகிற நேரத்தில் இது கொஞ்சம் கூர்மையான கேள்விதான். அதிமுக 72ல தொடங்கும் போது அப்போ செங்கோட்டையன் அதில் கிடையாது, எடப்பாடி பழனிசாமியும் கிடையாது. அதற்கு பின் நாட்களில் தான் நாங்கள்லாம் அதிமுக 72ல தொடங்குற காலகட்டத்திலேருந்து இருக்கிறோம். நான் 71 நான் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டேன். 63 எம்ஜிஆர் மன்றம், குடும்பத் தலைவன் எம்ஜிஆர் மன்றம் 63. எம்ஜிஆர் மன்றங்கள் தான் அன்னைக்கு இல்ல நமது எம்ஜிஆர் மன்றம், எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள். எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள்ங்கிறது பல்லாயிரக்கணக்கு கிராம அளவுல. இப்ப இன்னைக்கு நீங்க பூத் கமிட்டி இதெல்லாம் இவ்வளவு பெருசா நம்ம பேசுறோம் இல்லைங்களா? ஆனா எம்ஜிஆர் மன்றம் பூத் கமிட்டி மாதிரி சொல்லப்படாத பூத் கமிட்டி. அப்போ திமுகவுக்கு வாக்கு சேகரிச்சுட்டு இருந்தோம் 63ல இருந்து 71 வரைக்கும். 72ல திமுகல இருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட மனக்கசப்புகள், இப்படி பல்வேறு காரணங்கள்ல எம்ஜிஆர் மன்றம் அதிமுகவுக்கு வாக்கு சேகரிக்கிற பூத் கமிட்டியா செயல்பட தொடங்கியது. நம்ம இன்றைய அதிமுகவின் அவைத்தலைவர் இருக்காருல்ல, தமிழ்மகன் உசேன். தமிழ்மகன் உசேன் நாகர்கோவில் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து எம்ஜிஆர் மன்றம் தான். அவர் ஒரு அரசு பஸ் ஓட்டுநர். அவரு நாகர்கோவில்ல இருந்து திருச்சிக்கு பஸ் ஓட்டிட்டு வரும்போது, அப்போ மேல் பைபாஸ் எல்லாம் கிடையாது இல்லையா, இந்த நேஷனல் ஹைவே எல்லாம் கிடையாது. மேலூர் ஊருக்குள்ள வந்துதான் நீங்க அப்புறம் திருப்பி திருச்சி ரோட பிடிக்கணும். மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல டீ குடிக்கிறதுக்காக இறங்கும் போது வானொலியில எம்ஜிஆர் நீக்கப்பட்டாருங்கிற செய்தி வருது. அவர் அப்பவே அங்கேயே ரிசைன் பண்ணிட்டு அந்த பஸ்ஸை வேற ஒருத்தர் பொறுப்புல கொடுத்துட்டு வேலையை விட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் 72 காலகட்டங்க. எங்களுக்கெல்லாம் அது கண்கூட பார்த்த விஷயம். அது பிறகு மறுநாள் எம்ஜிஆர் நீக்கப்பட்டதை கண்டித்து நாகர்கோவில் ஆர்ப்பாட்டம். அவர் தான் இன்னைக்கு அவைத்தலைவர். செங்கோட்டையன் மட்டும் இல்ல, பலரும் இப்ப நடக்கிற நிகழ்வுகள்ல அதிருப்தி அடைஞ்சுதான் இருக்கிறாங்க. நிச்சயமா அவைத்தலைவரும் அதுல ஒருத்தரா தான் இருப்பாரு. நான் எதுக்காக இது சொல்ல வரேன்னா, அதிமுக ஒருங்கிணைந்த சக்தியா இருந்தால் மட்டும்தான் அதால திமுகவை எதிர்கொள்ள முடியும். இது எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆரே பல நேரங்கள்ல சொன்னதுதான். ஒன்றும் புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு காலத்துல ஹண்டே அந்த பச்சை குத்துற இஷ்யூ வந்துச்சு. அது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எம்ஜிஆர் என்ன நினைச்சாருன்னா, கட்சிக்காரங்க அவங்க கட்சி மாறி போகும்போது அவங்களுக்கு நம்ம அடையாளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு 74 வாக்குல பச்சை குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது அவரோட உதவியாளர் அவங்க மனைவி பேரை கையில பச்சை குத்தி இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஐடியா. முதல் பச்சை குத்து நிகழ்ச்சியில இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் அப்போ போட்டோவா வருங்க, பத்திரிகை செய்தித்தாள்கள்ல போட்டோவா வரும். ஹண்டேக்கு அது பிடிக்கல. ஹண்டே அவர் ஒரு டாக்டர், அவர் அதை கொஞ்சம் ஒரு நாகரிகமற்ற செயலாக கருதினார். பெரிய வேடிக்கை என்னன்னா, அந்த காலகட்டத்துல பச்சை குத்துவது எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் அப்படின்னு கட்டுரைகள்லாம் வந்துட்டே இருக்கும். அது பச்சை குத்துறது ஆரோக்கியம். கிராமங்கள்ல பச்சை குத்துவோம்ல, அதாவது எல்லாமே பெண்கள் எல்லாருமே குத்திக்குவாங்க. தோள்பட்ட பச்சை, எங்க பாட்டி எல்லாமே தோள்பட்ட பச்சை உண்டுங்க. கை முழுக்க இருக்கும் பச்சை. கை முழுக்கவே இருக்கும், பச்சையாவே இருக்கும். அதாவது ஒரு 5-6 சேவை ஜாதிகள் இல்லைன்னா அது கிராமமே இல்லைம்பாங்க. அதுல ஒண்ணு இந்த பச்சை குத்துறவங்க, குயவர்கள், இவங்கெல்லாம் இருக்கணும். ஒரு கிராமம்னா இவங்கெல்லாம் இருக்கணுங்கிறது பழைய கான்செப்ட். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அப்ப பச்சை குத்துறதுங்கிறது டாக்டர் ஹண்டேக்கு பிடிக்காம போனதுல ஆச்சரியம் இல்லை. அப்போ ஒரு தலைமை நிலை செயலாளர், பெரிய போஸ்ட். அதிமுக திண்டுக்கல் தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருச்சு. அடுத்த ஆளுங்கட்சி அதிமுகங்கிற பேச்சு வந்துருச்சு 74 காலகட்டத்தில். 73 திண்டுக்கல் தேர்தல் ரிசல்ட். ஹண்டே காலையில ராமவரம் தோட்டத்துக்கு அவர் ராஜினாமா கடிதத்தை எழுதி எம்ஜிஆர்டே கொடுக்கல, எம்ஜிஆரோட உதவியாளர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. எம்ஜிஆர் வெளியில அப்புறம் அவர் காலையில எப்போ வர்றாரோ அப்போ உதவியாளர் கொடுக்கும்போது ரொம்ப வருத்தம் எம்ஜிஆருக்கு. ஹண்டே போய் பாக்குறாரு, அவர் நீங்க விலகக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா, அதே இடத்துல தான் இப்போ சின்ன ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன். ஹண்டே இல்லைன்னு உறுதியா மறுத்துட்டாரு. சரின்னு விட்டாரு. இவரு 77 எம்ஜிஆர் அமைச்சரவை அமையும் போது ஹண்டேக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி திருப்பி கூப்பிட்டேன். அப்போ நீங்க புறந்தள்ளணும்னு அவ்வளவு பெரிய எம்ஜிஆர் மாதிரியான பெரிய மேக்னெட்டிக் பர்சனாலிட்டியே நினைக்கல. அவர் எங்க நின்னாலும் ஜெயிக்க முடியும்.
தமிழ்நாட்டுல. இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் எங்க நின்னாலும் உண்மையிலே ஜெயிக்க முடியுமா? அவங்க மனசாட்சிக்கான கேள்வி இது. எடப்பாடி பழனிசாமி சேலம் டிஸ்ட்ரிக்ட் தாண்டி வேற எங்கேயாவது நின்றுவாரா? இல்ல ஓ பன்னீர்செல்வமும் வந்து வேற எங்கேயாவது நின்ற முடியுமா? செங்கோட்டையனுமே வேற எங்கேயும் நிக்க முடியாதுங்க. அதுக்கு எம்ஜிஆருங்கிற அந்த மேக்னடிசம் இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மாவே வந்து முதல் தேர்தல்ல காங்கேயத்துல நிக்கிறாங்க, பர்கூர்ல ஆமா. நிக்கிறாங்க, அப்புறம் ஸ்ரீரங்கம், எத்தனையோ தொகுதி. அந்த மாதிரியான தலைவர்களும் இப்ப இல்ல. அப்போ எது பலம்னா ஒற்றுமை மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி அதை இன்னமும் உணர்ந்த மாதிரி தெரியல. இப்ப தேர்தல் ரிசல்ட் என்னவாகும் அப்படின்னா, இன்றைய தேதிக்கு என்னோட நண்பர்கள், அதிமுக நண்பர்கள் சொல்றதை வைத்து பார்க்கும்போது, நாமக்கல், கள்ளக்குறிச்சி இந்த 2 தொகுதியில தான் ஃபைட்டிங் சான்ஸ் இருக்கு. ஜெயிப்பாங்களான்னுலாம் நான் உறுதியா சொல்லல. ஃபைட்டிங் சான்ஸ் இருக்கு. டஃப். கேண்டிடேட் மெரிட்டும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். அப்போ அதிமுக எந்த தொகுதியிலுமே ஜெயிக்காம போய் 20% கீழே ஓட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை மீது விமர்சனம் வரும். அப்ப எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக திகழக்கூடியதுங்கிறது செங்கோட்டையனா தான் இருக்கும். செங்கோட்டையன் கவுண்டர் கம்யூனிட்டிங்கிறத மறந்துடாதீங்க. கவுண்டர் கம்யூனிட்டியோட ஐகான். அதிமுகவே இப்போ வந்து கவுண்டர் கம்யூனிட்டி கையில் இருக்கிறதாக ஒரு பரவலான ஒரு பிரமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவே தவறு. அதிமுக எல்லா ஜாதிக்கும் பொதுவானது, எல்லா மதத்துக்கும் பொதுவானது. இப்போ தங்கமணி, வேலுமணி இவங்களுக்குமே ஒரு அதிருப்தி இருக்கிறதா தான் நான் கேள்விப்படுறேன். ஆனா யாரும் வெளிக்காட்டல. காரணம் கவுண்டர் கம்யூனிட்டியை வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம ஐகான், அது இயல்புங்க. ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியில ஒரு காலத்துல வந்து தேவர் கம்யூனிட்டி வந்து அதிமுக நம்ம ஐகான்னு நினைக்கும். எங்க காலகட்டத்திலேயே அப்படிதான் இருக்கும். இப்போ கவுண்டர் கம்யூனிட்டி அப்படி நினைக்குது. அதை கூட நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்க எந்த ஒரு கம்யூனிட்டி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஆதரவு கொடுத்தாலும் பிற கம்யூனிட்டிகளோட ஆதரவு இல்லாம ஜெயிக்க முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க அந்தந்த கம்யூனிட்டிக்காரங்களை தான் வேட்பாளரா நிறுத்துவாங்க. அப்போ ஓட்டு பிரியும். கம்யூனிட்டி ஓட்டு தான் பிரியும். இப்போ நான் கம்யூனிட்டி ஓட்டை வச்சுதான் நீங்க ஜெயிக்க முடியும். இப்போ நான் கம்யூனிட்டியில உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கணும். அந்த செல்வாக்கு ஜெயலலிதாவுக்கு இருந்தது, எம்ஜிஆருக்கு இருந்தது. அது இன்னைக்கு யாருக்கும் இல்லை. அப்படிங்கும்போது தேர்தல் பணிகள், நம்ம பூத் கமிட்டியோட ஒர்க்கு, அப்புறம் வந்து எல்லா தலைவர்களும் சேர்ந்து வந்து கூட்டாக இருப்பது, இதுதான் அதிமுகவுக்கான வலிமை. அந்த கட்டத்தை நோக்கி இப்போ அதிமுக நகருது. தேர்தல் முடிவுக்கு பிறகு இன்னமும் அது கூர்மைப்படும் அந்த வியூகம். எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்து வராம போனாருன்னு வைங்க, அவர் தான் புறந்தள்ளப்படுவார். இப்ப இதுல ஒரு முக்கியமான கேள்வி என்ன, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டையனா இருக்கட்டும், இல்ல வந்து எடப்பாடியரா இருக்கட்டும், 2 பேருமே வந்து ஒரே கம்யூனிட்டியை சார்ந்தவங்க தான். பட் ஆனா எடப்பாடியரை தேவையில்லை, அந்த இடத்துல செங்கோட்டையன் சரியா வருவாருங்கிற பொருத்தப்பாடு எந்த இடத்துல ஒரு முடிவுக்கு வர்றாங்க, இல்ல வருவாங்களா? அது எந்த இடத்துல அதை நம்ம வந்து பாக்குறது சார்? பொருத்தப்பாடு கிடையாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, செங்கோட்டையனும் வந்து ஒரு ஒரு காலத்துல வந்து ஃப்ரண்ட் மேனா இருந்தாரு. அப்புறம் வந்து ஜெயலலிதா காலத்திலேயே சில பிணக்குகள் ஏற்பட்டது. அப்புறம் ஒரு பேக் ரூம் லீடரா தான் அவர் செயல்பட்டு இருந்தாரு. ஆனா தமிழ்நாட்டோட உள்ளும் புறமும் தெரிந்தவர். பொதுவான பயணத்திட்டங்கள், தலைவர்கள் பயணத்திட்டம் செங்கோட்டையன் தான் டூர் ப்ரோகிராம் போட்டு தருவார். நானே அதை கண்ணால பார்த்திருக்கிறேன். 98 இந்த காலகட்டத்துல கண்ணால பார்த்த விஷயம் தான். செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய பேசிக் லெவல் ஒர்க்கர். அவருக்கான அந்த செல்வாக்கெல்லாம் உண்டு. யார்ட்டையுமே வந்து கடிஞ்சு பழக மாட்டாரு. நிறைய அரசியல்வாதிக்கு தேவையான பல நற்பண்புகள் உண்டு. ஆனா விமர்சனம் வைக்க மாட்டார். அது அவரோட குறைபாடு. அவரை சுத்தி இருக்கிறவங்க தவறுகள் செய்வாங்க. அப்ப அவர் கண்டிக்க மாட்டார். இதெல்லாம் அவரோட குறைபாடுகள். அப்படியான ஒரு தவறு மூலமா தான் அவர் அமைச்சர் பதவியை இழந்தார் ஜெயலலிதா அம்மா கிட்ட. அப்போ செங்கோட்டையன் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு சேலஞ்சரா அப்படின்னா எனக்கு அதுல சந்தேகம் இருக்குங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் போக்கை கண்டித்து, இல்ல ஒற்றுமையை தேவைன்னு வலியுறுத்தி அப்படியான ஒரு மூவ்மெண்ட் அதிமுகல நடக்கும்போது செங்கோட்டையன் அதன் பின்னணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செங்கோட்டையனை சுத்தி கூட அந்த அச்சு சுழலலாம். இதுல அடிப்படையான பிரச்சனை என்னன்னா, அதிமுகல இருந்து இன்னைக்கு விலகி நிற்கிற தலைவர்கள், உதாரணமா சசிகலாமா, அவங்ககிட்ட அமைப்பு இல்லை. அப்ப அவங்க வந்து அவங்க தலைமைக்கு கீழே அதிமுக ஒன்று திரளுமானா அதுக்கும் சாத்தியம் இல்லை. ஏன்னா அவங்க தேர்தல் நிக்கிறதுக்கே இன்னும் வருஷம் இருக்கு. அவங்களுக்கு அந்த பீரியட் இருக்கு, பேன் பீரியட் இருக்கு. அது போக அவங்க வந்து ஜெயலலிதா அம்மாவோட அணுக்கமானவர். இதுதான் அந்த இமேஜ். அதை தாண்டின இமேஜ் இல்லை. அந்த 2021 அவங்க வெளியில வந்தப்பயே அந்த 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 காலகட்டத்தில் அவங்க காயை நகர்த்தி இருந்தாங்கன்னா அது வேற விஷயம். 2017 அவங்க வந்து அதிமுக பொதுச்செயலாளர் பதவியை இழந்தார்கள், சிறைக்கு போனாங்க. 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷத்துல அதிமுக எத்தனையோ சுத்திருச்சு. இனி வந்து தலைமை பதவியை பிடித்து அவர்களுக்கு கீழே திரள்வது கொஞ்சம் கடினம்.
டிடிவியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் தனி கட்சி, கூட்டணி இதுக்கு தான் தயாரே தவிர இணைப்புங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்ட்டாரு. ஸோ அது அப்படிதான் போகும். அப்போ இணைப்புக்கு மிச்சம் இருக்கிறது யாரு? ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வத்தோட உண்மையான பிரச்சனை இப்ப என்னன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு எதிராக நாளைக்கு காய் நகர்த்தணும்னு நினைச்சாங்கன்னா, அவர் சுயேட்சையா போட்டி போட்டதே டிஸ்குவாலிஃபிகேஷன். ஒரு கட்சியோட எம்எல்ஏ அவரு. அந்த கட்சியின் இரட்டைலை சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த கட்சி அவரை நீக்கிருச்சு. அப்போ எந்த கட்சியும் சாராத எம்எல்ஏவாக அவர் இருக்கிறார் இப்போ. ஆனா அவர் இன்னொரு நிலைப்பாடு எடுக்க முடியுமானா முடியாது. அது வாலண்டரிலி குவிட்டிங் த போஸ்ட். அதாவது தானாக முன் வந்து பதவியை விடுவதற்கு சமம், ராஜினாமா செய்வதற்கு சமம். பல உதாரணம் இருக்குங்க. அழகு திருநாவுக்கரசு, அப்புறம் வந்து ஜி விஸ்வநாதன், விஐடி வேந்தர் ஜி விஸ்வநாதன், இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் எம்எல்ஏ ஜெயலலிதா வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. எம்எல்ஏ எந்த கட்சியும் சாராத எம்எல்ஏவா இருந்தாங்க. திருப்பி மதிமுக அப்போ உதயம். மதிமுக கூட்டத்துக்கு போய் அவங்க வாழ்த்தி பேசினாங்க. சபாநாயகர் சேடப்பட்டி முத்தியா உடனே நோட்டீஸ் விட்டு அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணார். இதே கிரவுண்டில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது நின்றுச்சு. பதவி இழந்துட்டாங்க அவங்க. இது இந்தியா பூரா உதாரணம் இருக்கு. அப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக அந்த காயை எடப்பாடி பழனிசாமி உடனே நகர்த்திடுவார். ஏன்னா அவரை உள்ள விடுறதுக்கு தயாரா இல்லை. ஆனா அதிமுக எல்லாரையும் சேர்த்து முன்னேற வேண்டிய ஒரு கட்சி. ரொம்ப திரிசங்க சொர்க்கத்தில் இருக்கு. எங்க போய் முடிய போகுதுங்கிறது ரொம்ப சந்தேகமா இருக்கு. இதுல இன்னொரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் வந்து இன்னைக்கு நிலவரத்தின்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு சாதகமா இருக்கு. ரிசல்ட் பாசிட்டிவா காங்கிரஸுக்கு வந்துருச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா அவங்க அதிமுக மையமா வச்சுதான் சில பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. கொங்கு பகுதியில வந்து தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா காமிச்சிட்டு இருந்தாங்க. எடப்பாடியார் இல்லைன்னா இன்னுமே அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஒரு பலம் இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து எப்படி இருந்தாலும் அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய பிளவுகளை உருவாக்கி அதுல ஒரு அறுவடை பண்ணுறது அப்படிங்கறதான் தமிழ்நாட்டு பாஜக ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாவே பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜூன் 4 ரிசல்ட் காங்கிரஸ் வெற்றி அப்படின்னா அண்ணாமலையினுடைய போக்கு இங்க என்னவா இருக்கும் சார்? மத்தியில பெரிய ஆளுங்கட்சி மாற்றம் ஏற்பட்டால் அப்படி ஏற்படுவதற்கான எல்லா அறிகுறிகளும் தெரியுது. அது நீங்க சொல்றது சரிதான். அப்போ காங்கிரஸ் வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைக்குமாங்கிறது அது கேள்விக்குறிதான். நிக்கிறதே 300 சொச்ச சீட்டு தான். ஆனா காங்கிரஸ் தலைமையில பழைய யூபிஏ 1 மாதிரியான ஒரு அணி சேர்க்கை 100% வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை என்பவர் இங்கு வந்து பாரதிய ஜனதாவின் தலைவராக இருப்பார். அவருக்கு டேர்ம் இருக்கு, இன்னும் ஒரு வருஷமோ என்னமோ இருக்கு. பாரதிய ஜனதா தலைமை உடனடியா அவரை வந்து நீக்காது. இங்க வீக் ஆயிட்டா அவங்க நீக்க மாட்டாங்க. ஆல் இண்டியா லெவல்ல வீக் ஆயிட்டா தமிழ்நாட்டில் கை வைக்க மாட்டாங்க. பிற மாநிலங்கள்லயுமே தலைமை மாற்றம் வராது. அப்ப அண்ணாமலை ஃபர்தரா முயற்சி பண்ணணும். ஃபர்தரா முயற்சி பண்ணணும்னா உண்மையான பிரச்சனை என்னன்னா, திருப்பியும் அவரோட கம்யூனிட்டி ஓட்டை தான் அவர் ஷேர் பண்ண முடியும். அண்ணாமலையும் வந்து தமிழ்நாடு தழுவிய தலைவர்னு இன்றைய தேதிக்கு சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாடு பூரா அவர் பேர் தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேர் தெரியும். ஆனா எந்த தொகுதியில வேணாலும் நின்னா ஜெயிக்கணும் இல்லையா? அந்த இடம் தான் அதுக்கு இன்னும் காலம் இருக்குங்க. இன்னமும் வந்து பெரிய அளவுக்கான உழைப்பு வேணும். அப்புறம் வெற்றி சதவீதம், வாக்கு சதவீதம் எல்லாமே இந்த தேர்தலில் வந்து வெட்ட வெளிச்சமாயிரும். வாக்கு சதவீதம் பிஜேபி கிளைம் பண்ற மாதிரி 25% வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ வாக்கு சதவீதம் ஏன் குறைஞ்சது அப்படின்னா பூத் லெவல் கமிட்டி இல்லைங்கிறதா ஆகும். பல தொகுதியில் 5% 6% தான் வருவாங்க. எக்ஸப்ட் இந்த ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிற கோயம்புத்தூர், அப்புறம் வந்து சவுத் சென்னை, இந்த மாதிரியான தொகுதிகளை தவிர டிடிவி, இந்த மாதிரியான தொகுதிகளை தவிர பிற தொகுதிகளில் வாய்ப்பு இல்லை. வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிடிவி நிற்கிற தேனி தொகுதி மட்டும்தான் அந்த கள்ளக்குறிச்சி இது நாமக்கல் எப்படி அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கோ அப்படி வந்து அது ஒண்ணுதான் சாதகமா இருக்குங்க. மற்றபடி பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிற நாகர்கோவில் தொகுதியில கூட பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ ட்ரெடிஷனலா ஓட் பேங்க் உள்ள நட்சத்திர வேட்பாளர் நிற்கிற தொகுதியில பிஜேபி வந்து 30% ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியான தொகுதிகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 3 இல்லைன்னா 4 தான் இருக்கு. மீதி எல்லா தொகுதிகளையும் சராசரியான ஓட்டு சதவீதம் 10க்கும் கீழே போகும். அப்ப தமிழ்நாடு ஆவரேஜும் 10 கீழே தான் போகும். 10 தாண்டதுங்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். இல்ல 10 ஜஸ்ட் தாண்டலாம். அப்ப அண்ணாமலையோட கிளைமுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அண்ணாமலை 25% கிளைமு, இத்தனை சீட்டு ஜெயிப்போம், அதிமுகவோட நாங்க பெரிய கட்சிங்கிறது அவரோட கிளைமு. அதுக்கு இதுக்குமான பெரிய வித்தியாசம் வரும்போது அவர் மீதான விமர்சனங்கள் வந்து கூர்மைப்படும். இன்னும் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அண்ணாமலை வந்து அவருக்கு பாடி லாங்குவேஜ், பொலிட்டிக்கல் பாடி லாங்குவேஜ் இல்லை. பொலிட்டிக்கல் பாடி லாங்குவேஜ் என்னன்னா,
பணிவாக இருத்தல். நீங்க ஓபிஎஸ்ட பொலிட்டிக்கல் பாடி லாங்குவேஜ் இருக்குங்க. அதாவது பணிவா இருக்கிற மாரி. பணிவா இருக்காரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா அது வந்து ஒரு பாடி லாங்குவேஜ். அது அவசியம் தேவை. அதிரடியாவும் பேசணும். அதே நேரத்துல அன்பாவும் தெரியணும். ஆனா அண்ணாமலை சண்டை வளர்க்கிற விதத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா இருக்கும். நான் எந்த ஒரு அரசியல்வாதியும் இப்படி சண்டை வளர்க்கிறத பார்த்ததே கிடையாது. அது நீங்க என்ன கருத்து சொன்னாலும் அதுக்கு ஒரு எதிர்கருத்து சொல்லி, ஒரு வேண்டாவாதம் பண்ணி, வம்பு கிழுக்கிறதுங்கிறது அவரோட சுவாபமா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப மாத்தணும் அவரு. அப்போ அதுக்கான கால அவகாசம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா தேவைப்படுது. அவர் ஒரு மெச்சூர்ட் லீடர் இல்ல. 3 வருஷம் தான் ஆகுது அரசியலுக்கு வந்து. இன்னும் எத்தனையோ அடியெல்லாம் பட்டு, இடியெல்லாம் பட்டு, மனக்கணக்கெல்லாம் தவிடு பொடியாகி, அதுக்கு பிறகுதான் அவர் அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு போகணும். அப்போ உடனடியா அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கோ, இல்லைன்னா ஓ. பன்னீர்செல்வத்துக்கோ, இல்ல அதிமுகவுக்கோ த்ரெட்டுன்னு நான் நினைக்கல. 2026 தேர்தல் வரும்போது, இப்போ பிரேமலதா சொல்றாங்க, நாங்க அதிமுக கூட்டணியில் தாங்க நீடிப்போம் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. 2024 சொல்றது 2024 வரைக்கும் இருக்குமாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம். அப்படி நீடிக்கிறதாவே வச்சாலும், பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு போனா, அது பாமகவோடலாம் சேர்ந்து போனா, அதிமுக மெயின் பார்ட்னராகவும் மத்த எல்லாரும் மைனர் பார்ட்னராகவும் தானே இருக்கணும். பாமக வந்து அப்படி சொல்றது இல்லையே. அவங்க அடுத்த ஆட்சியில நாங்க பங்கு பெறுவோம்ல சொல்றாங்க. இப்ப டாக்டர் வந்து நேத்து சொல்றாரு, 1 இயர் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் அறிவிப்போம்னு. அப்ப ஏன் அதை செய்யறாரு? ஓட் பேங்க் கன்சாலிடேஷன் தான். இப்ப ஏன் மோடி வந்து மீண்டும் வந்து அந்த இந்து மத ஆயத்தை கையில் எடுக்கிறாரு? நம்ம ஓட் பேங்க் குறையுங்கிற அச்சம் வரும்போது, ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவான்? தேர்ந்த அரசியல்வாதினா, ஏற்கனவே இருக்கிற ஓட் பேங்கை விரிவுபடுத்த முயற்சிப்பான். இது வந்து நீங்க காமனா பார்க்கலாம். திராவிட இயக்க சிந்தனைகள் எல்லாம் இப்ப ரொம்ப பெரிய அளவுக்கு சொல்றாங்க. ஏன்னா திராவிட இயக்க ஓட்டு வங்கியை திருப்பி கூர்மைப்படுத்தணுங்கிறது தான். மோடி வந்து இந்து மத ஓட்டு வங்கியை கூர்மைப்படுத்தணும்னு நினைக்கிற மாதிரி, டாக்டர் வந்து வன்னியர் ஓட்டு வங்கியை கூர்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதனால இந்த போராட்டம் அதெல்லாம் சொல்றாரு. ஏன் கூர்மைப்படுத்தணுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப ஏன் கூர்மைப்படுத்தணும்? அடுத்த 2026 தேர்தலுக்கு தயாராகிறாங்க. அப்ப குறைந்தபட்சம் வந்து அவங்களுக்கு ஒரு 50 சீட்டு கொடுக்குற கட்சியோட தான் அவங்க கூட்டணிக்கே வருவாங்க. இல்ல 60 சீட்டு கேட்பாங்க. அதுக்கு அதிமுக தயாரா இருக்கணும். இப்படி பல பிரச்சனைகள் இதுல வருது. உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.